எட்ஜஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, பிராண்டு எக்ஸாக்டாக போட்டிருக்கு. ஃபுல்லாக எட்ஜஸ் கார்னர்ஸ் பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்குது. 4 இன்ச்னா 4 இன்ச்சு, 9 இன்ச்னா 9 இன்ச் எக்ஸாக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3 ரூபா கம்மியாக இருக்கிற செங்கல். இந்த செங்கல் போடுறேன் பாருங்கள், உடஞ்சிருச்சு. வணக்கம் மக்களே, நான் சிவில் இன்ஜினியர் தியாகு பேசுகிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஒரு லேண்ட் வாங்குகிறோம், வீடு கட்டுறோன்னா என்னென்ன செங்கல் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் நமக்கு டவுட் இருக்கும். குவாலிட்டி வைஸு, ரேட் வைஸு, ஏன் கம்மியாக கொடுக்குறாங்க, ஒரு பொருள் ஏன் அதிகமாக இருக்குது, இந்த டவுட்ஸ்லாம் இருக்கும். அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்கிட்ட 2 செங்கல் இருக்குது. இந்த செங்கல் வயர்மேட் செங்கல் அரௌண்ட் ஒரு 11 to 12 ருபீஸ் வரும். இந்த செங்கல் எடுத்துனா ஒரு 7 to 8 ரூபா வரும். கிட்டத்தட்ட 3 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னடா இது, ரெண்டுமே வீடு தானே கட்டுறாங்க, எதுக்கு 3 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கணும், நமக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரேட் அதிகம்னு சொன்னேன் இல்லையா, அந்த செங்கல் பாருங்கள், எட்ஜஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, பிராண்டு எக்ஸாக்டாக போட்டிருக்கு. ஃபுல்லாக எட்ஜஸ் கார்னர்ஸ் பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்குது. 4 இன்ச்னா 4 இன்ச்சு, 9 இன்ச்னா 9 இன்ச் எக்ஸாக்டாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், செங்கல் அப்படியே இருக்குது, உடையலை. இது வந்து ஒரு 3 ரூபா கம்மியாக இருக்கிற செங்கல். இந்த செங்கல் போடுறேன் பாருங்கள், உடஞ்சிருச்சு. இதுதான் மக்களே குவாலிட்டி. ஒரு 2 rupees 3 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்குறதால டியூரபிலிட்டி. இந்த செங்கல்லாம் தண்ணியில் ஊற வச்சாவே மேபி கரைஞ்சிரும். அந்த செங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வீடு கட்டுறோம் அப்படின்னா பார்த்து செங்கல், மணல், கல், ஜல்லி எந்த விஷயமா இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கிற பொருள் வாங்கி நம்ம வீடு கட்டணுன்னா, இந்த மாதிரி வீடுன்றது நம்ம லைஃப் டைம் இருக்குது, நம்ம ஜென்ரேஷன் நமக்கு தாண்டி நம்மளோட பசங்க, பேர பசங்க எல்லாருமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம லைஃப்பில் 1 இல்லை 2 டைம் தான் வாங்குவோம். அதுக்கு நம்ம குவாலிட்டியான நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மணியும் வேறு ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கு கொஞ்சம் பார்த்து என்னென்ன மெட்டீரியல் போடணும் அந்த மாதிரின்ற ஃபுல் டீட்டெயில் இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் வரும். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் நம்ம வீடியோஸ் வரும். நம்ம ஒன்லி வீடுன்ற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றின மோர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனி டைம் உங்களுக்கு இந்த பற்றின டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கிறேன். பாய்.